is your mom's lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு க்ளீனிங் டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். இப்போ வாங்க மக்களே, வீடியோவுக்கு போய் என்னென்ன டிப்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணி வாங்கிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட்வேர் ஷாப்பில் இந்த மாதிரி அந்த மூடி இருக்கிற மாதிரி உள்ள ஒரு ஆணி, இதுக்கு பேர் என்னென்னு நான் சொல்ல தெரியலை. இந்த மாதிரி ஆணி வாங்கிக்கிறேங்க. ஒரு ஜக்கு எடுத்துக்கிறேங்க. நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் குளிப்போம்ல டாய்லெட்டில், அந்த மாதிரி ஒரு ஜக்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்து அந்த புடியை வந்து அப்படி உள்ளுக்கு வச்சு அப்படியே சொறியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அப்படி எடுத்து அப்படியே நீங்கள் சொருனிங்க அப்படின்னா நல்லா அப்படியே அது சிக்கன் இருந்துக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் வேஸ்ட்டுகள்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் தேவையே இல்லை. இந்த மாதிரி வச்சு மாட்டி விட்டுக்குறங்க உங்கள் சிங்குக்கு மேலே. அதில் ஒரு பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்து நீங்கள் குப்பையில் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாட்டியே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காரவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு இந்தியா போனோன்னா எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு, இந்த செஞ்சுருக்கிறது. இந்த மாதிரி நம்ம அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு ரொம்ப இடமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிச்சம். அது வந்து எந்த ஒரு இடத்தையுமே நம்மளுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. அந்த முதல்ல ஒரு ஆணியை வச்சு நீங்கள் அதை சொரிய விட்டுட்டு அந்த குப்பை ஒரு பிளாஸ்டிக்கை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த டிப்போட வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்த டிப்பு வந்து நம்ம வாசப்படி இப்படி கருப்பாக பூத்து போய் கிடக்க பாருங்கள். இதை நான் கழுவி கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னாடி கழுவி விட்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வேலையால் கழுவத்தான் செய்வாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி கிடக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்தியா குளோராக்ஸோடைய ரீனு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சோப்பு இருக்கிறனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து சலவைத்தூளோ இல்லை எதுவுமே நம்ம சோப்பு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. அதிலே சோப்பு இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட ஒரு நின்றுக்கிட்டு தேய்க்கிற ஒரு புருஸ் வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யும், கைக்கு உரம் போட்டுக்கிட்டு கம்பி புருஷோ இல்லை மட்டை புருஷோ வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிறோங்க. அப்புறம் விளக்கமாறு வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். அது கூட உங்களுக்கு நல்லா அழுக்கு போகும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இன்னும் ஒரு தடவை தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அலசி பாருங்கள். உங்களுக்கு நல்லா அழுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நின்று இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரெயினை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாசப்படியெல்லாம் பளபளன்னு இருக்கும். வாசப்படி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மோப் கூட நீங்கள் போடலாம். வீட்டுள்ள கூட நீங்கள் கொஞ்சமாக வெறும் பச்சை தண்ணியில் வந்து கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஊற்றி நீங்கள் மோப் கூட மாதத்துக்கு ஒரு தடவை போடலாம். அழுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தியா போயிருக்கல எனக்கு இந்த ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ரெக்கமெண்ட் வீடியோலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெயினை போட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி க்ளீனிங் டிப்பு நிறையாவே உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். நான் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். டைம் இருக்குல்ல நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் எதுவும் அலர்ஜிக் இருக்குது, எதுவும் பட்டுரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா கையில் உரம் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் இப்போ இந்த தைலஸ்லாம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இந்த மாதிரி இருக்க அழுக்கை வந்து நம்ம ஈஸியாகவே வெளியாக்கிடலாம். இன்னும் விடாப்படியான கரை வந்து தண்ணி ஊற்றுற இடம், அது நம்ம டாங்கி தண்ணி ஊற்றுற இடம், அந்த பார்த்திங்களா போயிருக்கு. இந்த மாதிரி போயிடும். நம்ம தேய்ச்சி கழுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி போயிடும். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இருந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சி கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேலையால் வந்து அந்தளவுக்கு சுத்தம் பண்ணலேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு இப்படி கருப்படிச்சு போய் கிடக்குது. இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்தியாவிலே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி நல்லா கழுவி விட்டிங்கன்னா உங்களோட வாசப்படி வந்து அப்படியே பளபளன்னு மீன். வாசப்படி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டாய்லெட்டு, நீங்கள் பாத்ரூம் டைல்ஸு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். லேசான கரையை வந்து நல்லா சூப்பராகவே இது போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் அடுப்படி அழுக்கு துணி எல்லாமே நீங்கள் ஊற்றி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டால் பார்த்தீங்களா அப்போதே கருப்பாக இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக போகுது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த ரீனு. இந்த மாதிரி நீங்களே யூஸ் பண்ணிக்கிறங்க. நடுவுக்கு இருக்கிறது இந்த ஓரத்தில் வந்து ஒரு 4 கல் 3 கல் வந்து எனக்கு ரொம்ப வெள்ளையேர்ந்து இருக்குது. அது எப்படி தான் போக முடியும் எனக்கே தெரியலை. நான் இந்த ரீனை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இயற்கையான ரிசல்ட் நீங்களே பாருங்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே ஊற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம டாங்கி தண்ணி ஊற்றுறது அப்புறம் மழை தண்ணி ஊற்றும், அவ்வளோதான் இந்த இடத்துல ஊற்றும். அது ஏன் அப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியலை. இந்த இடத்த நம்ம வந்து இப்போ லேசாக இந்த புருசு வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கம்பி புருசு, ஸ்டீல் புருசு அதை வச்சுக்கிட்டு நல்லா தேய்ங்க. கைக்கு உரம் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கை எதுவும் ஆயிரன்னு பயந்தீங்கன்னா நீங்கள் உரம் போட்டுக்கிறோங்க. இந்த 4 கல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வெள்ளை புத்து இருக்குது. இந்த மாதிரி அப்படியே தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பி புருசு வச்சு நான் தேய்ச்சேன்.
எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 70% இதுக்கு வந்து நம்மளுக்கு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து 100% போகலை, 70% போயிருக்குது. அது என்ன கரையண்டே எனக்கு தெரியலை. தண்ணி ஊற்றின கரைன்னு தான் சொல்கிறாங்க, என்ன கரையண்டே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு 4 கல், ஒரு 3 கல் நம்மளுக்கு இந்த மாதிரி அப்படியே ரொம்ப வெள்ளையாக பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது வாசப்படியில். அடுத்த தடவை போய் தான் நம்ம அதை வந்து பெயிண்டிங் அடித்து விடணும். பெயிண்டிங் அடிக்க கூட நம்மளுக்கு டைம் இல்லாமல் போச்சு. வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை போய் எதையுமே நான் வீடியோ எடுக்கலைன்னா ஒன்றுத்துக்குமே டைம் இல்லை, ஒரே வேலையாகவே இருந்துச்சு. இந்தியா போனது சரியான வேலை எனக்கு. இப்போ இந்த மாதிரி ஊறின பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, கம்பி புருசு, ஸ்டீல் புருசு, இல்லை மட்டை புருசு என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை வச்சுக்க நீங்கள் நல்லா தேய்ங்க. கம்பி புருசில் வந்து ஒரு மூடி மாதிரி உள்ளது இருக்கும், அப்படி பிடிச்சிக்கிட்டு தேய்க்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ள இடத்துலாம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கை வலிக்காது. அப்படி வேண்டாம் பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு அளவு போகிற மாதிரி தெரியுது. அந்த சிகப்பு கலர் வந்து அப்படியே வருது, சிவப்பு கலர் வருது. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கழுவுறது அப்படின்னு நானும் வந்து கொத்தனார்கிட்ட கேட்குறதுக்கும் மறந்துட்டேன். கொத்தனார் வரத்தான் செஞ்சார், அதை அவர்கிட்ட கேட்கவும் நான் மறந்துட்டேன். அவர் தான் எனக்கு வந்து ஸ்டீல் கம்பிக்கு வந்து விபூதி வச்சு போடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்புறம் டைல்ஸுக்கு என்ன போடலான்ட்டு அவர் தான் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வர கொத்தனார். இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மறுபடியும் இன்னும் கொஞ்சோன்னு நீங்கள் வந்து ரெயின் வேண்டாம் ஊற்றி மறுபடியும் இன்னொரு தடவை வேண்டாம் தேய்ச்சி பாருங்கள். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு ஊறட்டும். அந்த கருப்பு போகுதா போகலையான்னு நீங்கள் பாருங்கள். மறுபடியும் புருஷை வச்சு மறுபடியும் தேய்ங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா நல்லா அழுக்கு போகத்தான் செய்யுது. ஆனால் நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுக்கு முடியலை. ஃபுல்லாக எல்லா கல்லுமே தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த ஒரு 4 கல் 3 கல்லான்னு தெரியல, அது மட்டும் நம்மளுக்கு நல்லா வெள்ளையை அப்படியே அப்பிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்னால் தேய்க்க முடியலை. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், தண்ணி ஊற்றி விட்டேன். தண்ணி ஊற்றி விட்டால் நீங்களே பாருங்கள், ஒரு 70% நம்மளுக்கு போயிருக்குது. நான் ஒரு 30% அந்த கருப்புலாம் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன போட்டு தேய்க்கிறேன்னு தெரியல. டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதை ஊற்றி தேய்க்கலாம், இல்லைன்னா கோலப்பொடியும் எலுமிச்சம் ஜூஸும் போட்டு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். நான் வேலையாள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அவங்க வீடு க்ளீன் பண்ண வரையில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அந்த இடம் பார்த்திங்களா அப்படி கருப்பாக இருக்குது. ஒரு 2 கல்லில் காவாசி அப்படின்னது நம்மளுக்கு போகலை, மற்றதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பெயிண்டிங் கொட்டின இதுகள்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. பெயிண்டிங் விட்டு உடனே துடைக்கலண்டா அது அப்படி தானே நிற்கும், அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரெயினில் க்ளீன் பண்ணது. அதே மாதிரியே டைல்ஸு, நம்ம பார்க்கிங் இடத்துல உள்ள டைல்ஸுகளுக்கு நீங்கள் இப்படி மூளை முடுக்கலாம், ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து லேசாக இப்படி இது வந்துலாம் வந்து என்னென்னா தண்ணி அப்படியே உறைஞ்சி நிற்கிறது. அதை ஒழுங்காக வடித்து விடாமல் அந்த மாதிரி அப்படியே கருப்படிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த உரங்கள்லாம் நம்ம வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு ஒழுங்காக செய்யலை அப்படின்ட்டா நம்மளுக்கு இப்படி தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி என்ன செய்யுங்க, நம்மளே செஞ்சிட வேண்டியது. வேலை செய்கிறவங்க செய்யலை அப்படின்னா நம்மளே செஞ்சிடணும். நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்கள் வேலை செய்கிறவங்கள்ட்ட இப்படி செய்யுங்கன்னு சொல்லிக் கொடுங்க, ஏசாமல் சொல்லிக் கொடுங்க, அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. அவங்களுக்கும் வேலை அலுப்பில் இந்த மாதிரி கவனிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நல்லா ரெயினை போட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கம்பி புருசு போட்டு தேய்ச்சிங்கன்னா இன்னும் பல வளண்டு போகும். உங்களுக்கு மட்டை புருசு கம்பி புருசு போட்டு தேய்ச்சிங்கண்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் வெளியாயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த ரெயினை ஊற்றி நீங்கள் தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு நல்லா பளபளன்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு டிப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.